ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறுமொறுன்னு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஐல மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த மீனில் உப்பு நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. தண்ணி நல்லா ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டால் தான் அதில் இருக்கிற அந்த உப்பு தூள் எல்லாமே போயிடும். நல்லா போனதுக்கப்புறமா மசாலா இது கூட சேர்த்துக்கிறலாம். முட்டை 1 முட்டை கலக்கி ஒரு கரண்டியில் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மீன் கூட கலந்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா மீன்லேயும் நல்லா படும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அப்போதைக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4 பூண்டு, இதை மிக்சியில் போட்டு அடித்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மீனோடு கலந்துருக்கேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக நல்லா கலந்துடணும். அப்போ தான் எல்லா மீன்லேயும் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். அடுத்து நம்ம கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறலாம். நம்ம மீனில் முதையே உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிருக்கோம். அதனால் மீனில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் ரொம்ப அளவான உப்பு தான் போடணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கிறேன். அடுத்து லெமன் எடுத்துக்கிறலாம். லெமன் ஒரு அரை லெமன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த லெமனை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறலாம். ஃபுல்லாக எல்லா லெமனையும் புழிஞ்சிருங்க. எல்லா மீன் பக்கமும் படுற மாதிரிக்கு புழிஞ்சிருங்க. மீன் நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் கலந்தால் தான் அது மீன் நல்ல மொறுமொறுன்னு வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட ஒரு 3 ஸ்பூன் கலந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கிறலாம். இந்த மசாலா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா 3 பாக்கெட் மசாலா எடுத்துருக்கிறேன். 3 பாக்கெட் மசாலாவையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இந்த ரெடிமேட் மசாலா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நம்ம செய்கிற மசாலாவில் அளவு கம்மியாகவோ கூடவோ ஆயிட்டாலும் அது டேஸ்ட்டு மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்படி ரெடிமேடாக கிடைக்கிற இந்த மசாலா வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த மசாலா சொல்கிறேன். 3 பாக்கெட் மசாலாவையும் இப்போ உள்ளே நல்லா ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து கலர் சேர்க்கணும். அதுக்காக கலர் பொடி எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு ரெட் அப்படின்ற கலர் பொடி. இந்த கலர் பொடி வந்து ரெஸ்டாரண்ட், பெரிய ஹோட்டல் இதுலெலாம் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பார்த்த உடனே பிடிக்குது, அது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு வர வைக்கிறது இந்த கலர் பொடி தான். இந்த கலர் பொடியை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கலர் பொடி வந்து நம்ம கையில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கலர் பொடி கலரு நம்ம கையில் 2 நாளைக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மசாலா நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும், அதனால் இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. இல்லை எனக்கு கலர் ரொம்ப நல்லா வேணும், நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலர் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த கலர் பொடி நான் லைட்டாக தான் எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடி வரையும் நல்லா கிண்டி எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் படணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிண்டியாச்சு. கிண்டி ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு காய விடுவோம். நல்லா காஞ்சிருச்சுனா தான் நம்ம மசாலா போட்டு வச்சது எல்லாமே உதிராது, ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு பக்கம் காஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி இன்னொரு பக்கமும் காய வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா காஞ்சாதான் மசாலா கீழே உதிராமல் நல்லா வரும். நல்லா திருப்பி திருப்பி காய வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. மசாலா வந்து நம்ம கையில் தொட்டாலும் ரொம்ப ஒட்டி வராமல் இருக்குது. பாருங்கள், தொட்டாக்க கொஞ்சம் லைட்டாக தான் வருது. இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுருங்க. ரொம்பவும் மீன் காஞ்சிடக்கூடாது. மீன் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மீன் காஞ்ச மீன் மாதிரி இருக்கும் நம்ம பொரித்து சாப்பிடும்போது.
ரொம்ப காஞ்சிராமல் இந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. நான் தோசைக்கல் எடுத்திருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்காக. தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் இந்த கல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி நல்லா காயணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மீனை போடணும். இல்லைன்னா இந்த மீன் வந்து இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அது பொரிஞ்சு வேக ஆரம்பிச்சிரும். அதனால தான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மீனை போட்டுறணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா மீனையும் எடுத்து போட்டாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வேகணும். நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பி விடணும். சும்மா நம்ம திருப்பி விட்டுக்கிட்டு இருந்தோன்னா அதில் இருக்கிற மசாலா எல்லாம் கீழே உதிர்ந்து விழுந்துடும். அதனால் லைட்டாக மட்டும் திருப்பி பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு. நம்ம லைட்டாக திருப்பி பார்த்தாலே தெரியும். ஒரு மீனில் மட்டும் லைட்டாக திருப்பி பாருங்கள். நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பணும் அப்படின்னா தான் அதில் இருக்கிற மசாலா எல்லாம் உதிராமல் பிடிச்சி வேகும். தோசை கரண்டியில் திருப்பி விடுறேன். நீங்கள் 2 கையிலையும் பிடிச்சி திருப்புங்க. அப்போ தான் மீனும் உதிராது, மசாலாவும் உதிராமல் நல்லா பிடிச்சி வேகும். 2 கையிலையும் பிடிச்சி நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் திருப்பி விட்டதுக்கப்புறம் அதை ஒரு நிமிஷம் திருப்பாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும் லைட்டாக திருப்பி பார்த்துட்டு வெந்துருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நல்லா திருப்பி விடுங்க. சும்மா இடையில நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க மசாலா எல்லாம் உதிர்ந்துடும். இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. திருப்பி பார்த்தாச்சு, நல்லா வெந்திருக்குது. இதை இந்த எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த ஓட்டையாக இருக்கிற கரண்டியில் எடுத்து நல்ல எண்ணெயை வடிய விட்டாச்சு. வடிய விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி எல்லா மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் இதே ஸ்டைல்லையே பொரிக்கலாம். தோசைக்கல்லுக்கு பதிலாக கடாய் கூட எடுக்கலாம். கடாயில் நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றணும். எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி இந்த மீனெல்லாம் நல்லா முங்குற மாதிரிக்க நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். மற்றபடி எல்லாமே இதே மாதிரி தான். பொரித்த மீனில் பெரிய வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.